எப்பவுமே ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி தான் செஞ்சுட்டு இருந்தேன். செஞ்சு போர் அடிச்சிருச்சு. சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னைக்கு வேற மாதிரி செய்யலாம் அப்படின்னு அதுக்கு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கணும். அடுத்ததான் ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு முந்திரி, 1 கப் பொட்டுக்கடலை, 1/4 கப் வேர்க்கடலை, 1/2 கப் தேங்காய், 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்டான பக்குவத்துக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்துடணும். ஒரு பாத்திரத்தில் அரைச்ச அந்த விழுதை சேர்த்திட்டு 1 கப் கெட்டி தயிர், எல்லா வகையான மசாலா தூளும் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, பெப்பர் தூள், சீரகத்தூள் அப்படின்னு எல்லா மசாலா தூளுமே எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூட ஃப்ரெஷ் கிரீம், பொரிச்சு வச்ச வெங்காயம், 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் நெய், தேவைக்கேற்ப உப்பு, புதினா மல்லி 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கணும். கலந்ததை 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் நல்லா டிஸ்டர்ப் பண்ணாம ஊற வச்சிடணும். சிக்கனோட சேர்ந்து நல்லா ஊறும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். 2 மணி நேரம் கழிச்சுட்டு எந்த பாத்திரத்துல வெங்காயம் பொரிச்சோமோ அதே எண்ணெயில கலந்து வச்ச இந்த சிக்கன் கலவைகளை எல்லாத்தையும் சேர்த்திட்டு கொஞ்சமா அந்த பாத்திரத்தை கலங்கின தண்ணி மட்டும் தான் ஊத்திருக்கேன். ஊத்தி மூடி வச்சுட்டு 20 நிமிஷம் குக் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். சிக்கன் எல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா மல்லி இலை தூவிட்டு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. சாப்பிடும்போது ஓபன் பண்ணி பார்க்கும்போது நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பரா கிரீமியா சிக்கன் கிரேவி ரெடியா இருக்கும். நல்ல கிரீமியா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இது வெள்ளை சாப்பாடு, பிரியாணி, குஸ்கா, தக்காளி சாப்பாடு, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. இன்னைக்கு குக்கிங்காக நான் யூஸ் பண்ணிருக்கிற ப்ராடக்ட் இண்டஸ் வேலியில இருந்து வாங்கின பிரியாணி பாட். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். YAS12 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும்.